அளவுக்கு சீக்கிரமாய் அதை முடிக்கிறேன். முதல் வாரத்தில் என்ன பார்த்தேன்னு சொன்னால், லிவ் லைக் ஜீசஸ். யாரை போல்? இயேசு போல் இருக்கணும்னு சொன்னால் இயேசுவை போல் வாழணும். அப்போ தான் இயேசுவை போல் நானும் நீங்களும் இருக்க முடியும் என்பதை பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? லவ் லைக் ஜீசஸ். இயேசுவை போல நேசியுங்கள் அல்லது அன்பு செய்யுங்கள். லிவ் லைக் ஜீசஸ் மாத்திரமல்ல, அப்போ இயேசு எப்படி வாழ்ந்தார்? இந்த உலகத்தில் அன்புள்ளவராகவே வாழ்ந்தார். காரணம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவனாக இல்லை, அன்பாகவே தேவன் இருக்கிறார். அப்போ அன்பு கொடுக்கிறவங்கெல்லாம் கடவுள் ஆகிட முடியாது. இன்றைக்கி நிறைய அப்படி தான் தோன்றிக்கிட்டு இருக்கிறது வெளியில். யாரெல்லாம் அன்பு கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் கடவுளாக பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க செத்து போன பிறகு அவங்கள கடவுள் அவங்களுக்கு ஒரு சிலை வச்சு அன்பு அன்பு ஏன்னா அவங்க அன்பு செலுத்துனாங்கன்னு சொல்லி. அன்பு தேவன் அல்ல, தேவன் அன்பாக இருந்தார். அப்போ தேவன் எனக்குள்ளாக இருந்து அந்த அன்பை வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் இந்த மெசேஜ் நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் கேளுங்க. லவ் லைக் ஜீசஸ் இரண்டாவதாக நாம் பார்த்தோம். நான் சீக்கிரமாக போகிறேன். மூன்றாவதாக லுக் லைக் ஜீசஸ். லிவ் லைக் ஜீசஸ், லவ் லைக் ஜீசஸ், லுக் லைக் ஜீசஸ் என்று சொன்னால், லுக் லைக் ஜீசஸ்னால் என்ன? நான் என்னுடைய பார்வை அவர் பார்வை போல இருக்கணும். நான் ஜனங்களை பார்க்கும்பொழுது, என் குடும்பங்களை பார்க்கும்பொழுது, நபர்களை பார்க்கும்போது, இந்த சமுதாயத்தை பார்க்கும்போது நான் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இயேசு எப்படி பார்த்தாரோ அப்படி நான் பார்க்கணும். என்னுடைய கண்ணோடு நான் பார்க்கக்கூடாது. காரணம், என்னுடைய கண் குறை சொல்லுகிற கண், என்னுடைய கண் கோபத்தை கொடுக்கிற கண், என்னுடைய கண் யார் என்ன தப்பு செய்வான் எதை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்க்கிற கண், அவனுடைய பாவங்களை மாத்திரமே பார்க்கிற கண். ஆனால் என் தேவனுடைய கண்கள், அவருடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது சொல்லமா? கரிசனையோடு பார்க்கிற கண், இரக்கத்தோடு பார்க்கிற கண். ஒருத்தனை கண்டம்னேஷனோடு பார்க்க மாட்டார். ஒருத்தனை அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும்னு சொல்லி பார்க்க மாட்டார். ஆண்டவர் என்ன எப்படி பார்க்குறாரு? மனதுருக்கத்தோடு பார்க்கிறார். அதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். அதன் மாத்திரமல்ல, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் லுக் லைக் ஜீசஸ், பிறகு சர்வ் லைக் ஜீசஸ் என்பதை பார்த்தோம். காரணம், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஊழியம் கொள்ள வராமல் நான் என்ன செய்ய வந்தேன்? ஊழியம் செய்ய. இன்றைக்கி நிறைய பேர், அது கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கட்டும் அல்லது வெளி உலகத்தில் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் தனக்கு ஊழியம் செய்து கொள்வதற்காக தான் நிறைய பேரை பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. தனக்கு ஒரு பக்தர்கள் கோடி, பக்த கோடிகளையும் பக்தர்கள் கூட்டத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கணும், அவங்களுக்கு அவங்க வேலை செய்யணும் அப்படின்ற காரியத்திற்காக தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு தேவன் என்ன சொல்கிறாரு? நான் ஊழியம் கொள்ளும்படி வரல, நான் வேலை செய்ய வச்சுக்கிறதுக்கு வரல, எனக்கு ஊழியக்காரங்க வேணும்னு சொல்லிக்கிறதுக்கு வரல, நானே ஊழியம் செய்தேன். அவர் என்ன சொல்கிறார்? பாதங்களை கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. சீஷருடைய பாதங்களை அவர் என்ன பண்ணுறாரு? டவலை எடுத்து, தண்ணியை எடுத்து, ஒரு பவுலில் தண்ணியை எடுத்து காலை வச்சு கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சொல்கிறாரு, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வருங்க, அப்படியே நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களில் ஒருவன் முதல்வனாக இருக்கணும்னு சொன்னால் கடைசி ஆளாக இருங்க. நீங்கள் ஒருத்தர் தலைவனாக இருக்கணும்னு சொன்னால் வேலைக்காரனாக இருங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது அவர் சொன்னதை செஞ்சார், செஞ்சதை தான் செய்ய சொல்கிறாரு. சொல்லமா? சர்வ் லைக் ஜீசஸ். அடுத்தது என்ன பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கடைசியாக என்ன? கரெக்டாக சொல்லுங்க. சீக் லைக் ஜீசஸ். கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம்? நம்ம இயேசுவை போல தேடணும். இயேசு எப்படி தேடினார் இந்த உலகத்தில், அல்லது எதை தேடினார், அல்லது யாரை தேடினார், அது மிக 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 அவசியம். என்னையும் உங்களையும் எப்படி பார்க்குறார், இந்த மாதிரி நான் ஜனங்களை பார்க்கணும். இன்னைக்கு தொலைந்து ஒருத்தர் போயிட்டாங்கன்னு சொன்னால், தூரம் போயிட்டாங்கன்னு சொன்னால், நான் அவங்கள பார்க்கிற விதமே வேறு, நான் அவங்கள விசாரிக்கிற விதமே வேறு. ஒரு எனக்கு ஏதாவது துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நான் அவங்கள யோசிக்கிற விதமே வேறு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, போன வாரத்தில் பார்த்தோம், தொலைந்து போன ஆட்டை குறித்து பார்த்தோம், தொலைந்து போன காயினை குறித்து பார்த்தோம், தொலைந்து போன இளைய குமாரனை குறித்து பார்த்தோம். இவங்களெல்லாம் பார்க்குறோம். அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், நானும் நீங்களும் அவருக்கு பொக்கிஷமாக பார்க்குறாரு. என்னையும் உங்களையும் அவர் பொக்கிஷமாக பார்க்குறாரு.
தொலைந்து போனவங்கள தேடி போறாரு. ஏன்னா பொக்கிஷம் நான். இன்னொன்று பார்த்தோம், நான் என்னதான் அவருக்கு சந்தோஷம். நம்ம பாஷையில் சொல்லணும்னு சொன்னா, யூ ஆர் ஜாய் டு ஜீசஸ். நீங்களும் நானும் தான் அவருக்கு சந்தோஷம். இந்த உலகத்தில் வேறு என்ன நீங்கள் கொட்டி கொடுங்க, அது முக்கியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நீங்கள் ஜீவ பலியா எனக்கு கொடுங்க. ஏன்னா நீங்கள் தான் எனக்கு பொக்கிஷம், நீங்கள் தான் எனக்கு ஜாய். காரணம், உங்களை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மதிப்பற்றவர்களாய் பார்க்கலாம். இந்த உலகத்தில் வேலையில் உங்களை மதிப்பற்றவர்களாய் பார்க்கலாம், உங்கள் ஸ்கூலில் உங்கள் காலேஜில் உங்களை மதிப்பற்றவர்களாய் பார்க்கலாம், உங்கள் சபையில் மதிப்பற்றவர்களாய் பார்க்கலாம், உங்கள் சமுதாயத்தில் வீட்டில் மதிப்பற்றவர்களாய் பார்க்கலாம், அல்லது ஜாதி பேரை சொல்லி கீழாக பார்க்கலாம். யார் இந்த உலகத்தில் எப்படி பார்த்தாலும் நான் உன்னை பார்க்கிற விதமே, நான் உங்களை பார்க்கிற விதமே வேற. நீ விலை மதிக்க முடியாதவன் என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. விலை மதிக்க முடியாதவன், நீ தான் எனக்கு சந்தோஷம், நீ தான் எனக்கு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி. அடுத்த வாரம் இந்த சீரீஸை முடிச்சிடுறேன். ஸோ ஸ்பீக் லைக் ஜீசஸ் என்பதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். ஸ்பீக் லைக் ஜீசஸ், ஸ்பீக் லைக் ஜீசஸ். அதில் ஒரே ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சம்பவம் காஸ்பிள் புக்கில் 3 இடத்துல நான் எடுத்து வச்சுருக்கிறேன். லூக்கா 8:25 22 25, மத்திய 8:23 27 வரைக்கும், மார்க் 4:36 41 வரைக்கும், லூக்கா 8, மீண்டும் நான் சொல்லுகிறேன், லூக்கா 8:22 25 வரைக்கும், மத்தேயு 8:23 27 வரைக்கும், மார்க் 4:36 41 வரைக்கும். இந்த வார்த்தை, இந்த பகுதியில் இருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் பேசுனது நிறைய. அதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த ஒரு பிரசங்கமும் இந்த ஒரு நாள் போதாது, ஒரு சீரீஸும் போதாது. ஆனால் இந்த சம்பவத்தை வைத்து கர்த்தர் எப்படி என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். சொல்லமா, இயேசுவை போல பேசுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லமா, யாரை போல பேசணும்? இயேசுவை போல பேசுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, மத்தேயு நான் வாசிக்கிறேன். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் அல்லது அவங்க சீஷர்கள், இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவரோ, அவர் செஞ்ச அந்த செயலில் நிமித்தமா இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாக இருக்கிறார். இதில் பல டைமென்ஷனில் நம்முடைய பிரசங்கங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு பகுதியில் ஒரு விதமாய் நாம் பார்க்க போகிறோம். இயேசு எப்படி பேசினார்? சூழ்நிலைகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, கடலின் சீற்றங்கள் மத்தியிலே, அலைகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே, தனக்கு எதிராய் வருகிற பெரிய எதிர்ப்புகள் மத்தியில கர்த்தர் எப்படி பேசினாரு, அதை போல நானும் என்னுடைய சூழ்நிலையில நான் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் முதல் பாயிண்ட், இயேசு தைரியமா பேசினார். ஸ்போக் போல்ட்லி. கரெக்டாமா இது வார்த்தைங்களா? ஸ்போக் போல்ட்லி. எப்படி பேசினாரு? தைரியமா பேசினார். இது கேட்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் எப்போ பேசினாரு? கடல் சீற்றத்தின் மத்தியில் பேசுறாரு. அப்போ இந்த வார்த்தை, நான் எப்படி இந்த உலகத்தின் மத்தியில், இப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில் நான் முதலாவது இழப்பது தைரியம். முதல்ல வெளியில தெரியுறது பயம். என்ன? நான் இழப்பது முதல்ல தைரியத்தை தான். முதல்ல வெளியில தெரியுது என்ன? பயந்து பதட்டாயி வெளியில நம்ம காண்பிச்சிடுவோம். அவங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். எழுந்து காற்று, 38வது வசனம் மார்க்கில் வாசிக்கிறோம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார்.
அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? பாருங்க, எப்படி பயந்து திணறி பதறி கடவுள் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அவர் அங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில இவர் என்ன பண்றாரு பாருங்க. இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்க செத்துக்கிட்டு இருக்கிறோமே, நீங்க பார்த்துக்கிட்டா தூங்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய காற்று அடித்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு பெரிய புயல் அடித்து கொண்டிருக்கிறது, அலைகள் மோதி கொண்டிருக்கிறது, கடல்ல தண்ணி வந்து நிரம்பிக்கிட்டு இருக்கு. கடவுளே, உங்களுக்கு கவலை இல்லையா? அப்படிதான் சீஷர்கள் பேசினாங்க. ஆனா கர்த்தர் எப்படி பேசினார்? அதான் ரொம்ப முக்கியம். எப்படி பேசுறாரு? போல்டா பேசுறாரு. யார்கிட்ட? முதல்ல எங்க பேசுறாரு கவனிங்க. இதுல மாறி மாறி வருகிறது காஸ்பல்ல. ஆனா கவனிங்க, 26வது வசனம், மத்திய 8:26வது வசனத்துல பேசுகிறார் பாருங்க. அவர் காற்றையும் கடலையும் என்ன பண்ணாரு? அதட்டினார். அதுதான் போல்டு, அதுதான் போல்டு, அதுதான் தைரியம். அப்ப என்னை நோக்கி ஒரு உபத்திரம் வருகிறது. இப்போ லிட்ரலாக கவனிங்க, என்னை நோக்கி ஒரு கவலை வருது. நான் போய் கண்ணாடி மழை நின்றுக்கிட்டு, ஏ கவலையே ஓடிப்போ அப்படி சொல்கிறாரா? என்னை நோக்கி ஒரு பெரிய வியாதி வருது, எனக்குள்ள ஒரு பெரிய வியாதி வருது. ஏ வியாதியே ஓடிப்போ, கண்ணாடி மழை நின்றுக்கிட்டு ஓடிப்போ. இங்கே சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுடைய உள்ளம் தைரியத்தை இழக்கக்கூடாது, பயத்தை எடுத்து போடுங்க. நீங்க என்ன பேசுறீங்க கவனிங்க. கவலை நேரத்தில் உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். பாடு வர நேரத்தில் உங்களுக்கு கவலை இல்லையா? என் கூட தானே இருக்கிறேன்னு சொன்னீங்க கடவுளே. கப்பலில் தானே படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது, நீங்க பார்த்தா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை நம்பி தானே நாங்கள் வந்தோம், உங்களை நம்பி தானே நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன், உங்களை நம்பி தானே நான் வியாபாரத்தை ஆரம்பித்தேன், உங்களை நம்பி தானே நான் வேலையை ஆரம்பித்தேன், உங்களை நம்பி தானே இந்த படிப்பை ஆரம்பித்தேன், உங்களை நம்பி தானே எல்லாவற்றையும் என் குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை நான் ஆரம்பித்தேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என் வாழ்க்கையில் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது, அலை அடிச்சுக்கிட்டு இருக்குது, நாங்கள் மூழ்கி போகிறது குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? மனுஷனுடைய பேச்சு, மனுஷனுடைய பயம் அப்படி தான் இருக்கும். ஆனால் கடவுள் எழுந்துடுறாரு. எழுந்துட்டு போய் என்ன சொல்கிறாரு? காற்றையும் கடலையும் பார்த்து தைரியமாக போல்டாக ரெபியூக் பண்ணுறாரு. அப்படியே அதை அதமாக்குகிறார். அதமாக்குகிறார் என்று சொன்னால் என்ன சொல்ல, அதை அதட்டி அதை கடிந்து கொள்ளுகிறார். இன்னொரு வார்த்தையில் சொல்லுன்னு சொன்னால், காற்றையும் கடலுக்கும் கட்டளை இடுகிறார். அப்போது இந்த தேவனை வணங்குகிற நானும் நீங்களும் பிரச்சனைகளுக்கு எப்படி கட்டளையிடணும் தெரியுமா? தைரியமாக நிற்கணும். நேற்று ஒரு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், வெல்கம் யுவர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றாரு அவர் ஒரு பாஸ்டர். அது எத்தனையோ மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. பிரச்சனையை வர வச்சுக்கோங்க. இருக்கிற பிரச்சனை போதாதா என் வீட்டுக்கு? இருக்கிற பிரச்சனை எனக்கு போதாது, இருக்கிற பிரச்சனைக்கே நான் துணியை காணணும் ஓடுற நிலைமையில் இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? வெல்கம் யுவர் ப்ராப்ளம். வாங்கிக்கோங்க ப்ராப்ளத்தை, கேளுங்க உங்க ப்ராப்ளத்தை. என்னப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? வர்ற ப்ராப்ளத்தை எதிர்த்து நில்லுங்க போதும். இருக்கிற பிரச்சனையை எதிர்த்து நில்லுங்க. அதுக்கு முதல் தைரியமா பேசுங்க, அவ்வளவுதான். அவர் எப்படி போல்டா பேசினாரோ அதை போல நான் போல்டா பேசினா போதும், நான் போல்டா தைரியமா நின்னா போதும். ஏன்னா என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. உங்களுக்கு அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாருன்னு தான், உங்களுக்கும் எனக்கும் அவர் சைலண்டாக தான் இருக்கிறாருன்னு ஒருவேளை தெரியலாம், தோற்றம் அளிக்கலாம். வீடுங்கள்லாம் போட்டிருப்பாங்க சைலண்ட் லிசனர். ஆமாம் தானே? ஏசு சைலண்ட் லிசனர்னு நம்ம வீட்டில் நம்ம போட்டிருக்கிறோம், நிறைய வீட்டில் போட்டிருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் வேறையா இருக்கலாம், அது போட்ட தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் சைலண்ட் லிசனர், ஆனால் இருக்கிறார்ல, கப்பலில் இருக்கிறார்ல, எவ்வளோ ஊழியம் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, அவர் அப்போ தான் சரி அங்கே ஒரு ஊழியத்தை முடிச்சுக்கிட்டு கப்பலில் ஏறலாம், வாப்பா அக்கறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் இங்கேருந்து அந்த ட்ராவல்லையாவது தூங்கலான்னு சொல்லி மனசு படுத்தார். பொறுக்கலை இவங்களுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? ஏன் நான் பயப்படுறோம்? என் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் பயம்தான்.
ஆனால் அந்த பயத்தை எச்சரிக்கையாக மாற்றிக்கணும். அந்த பயம் எனக்குள்ளாக கடவுள் தான் அந்த பயத்தை வச்சார். எதுக்கு? நான் எச்சரிக்கையாக இருக்கணும், நான் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். அந்த காரணத்துக்காக தான். ஒருத்தரை குறித்து நான் வாசித்தேன். அவருக்கு மூளைக்கு போகிற ஒரு நர்வு, இந்த வலி நமக்கு உடம்புல ஏற்பட்டால் அந்த அந்த வலி மூளைக்கு போய் சொல்லுமா, இங்கே அடிபட்டிருக்கு, உணர்ச்சி அது போய் சொல்லுவான், இங்கே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நம்ம ஐயோ அப்பா ரத்தம் வருதுன்னு பார்ப்போம். அவருக்கு அது தெரியவே அந்த 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 எண்ணமே இல்லையா. எங்கே அடிபட்டாலும் சைலண்டாக இருப்பாராம். ஆனால் அது எவ்வளோ ஆபத்து தெரியுமா? நம்மளா போய் அங்கே ரத்தம் வந்து கொட்டுற வரதை பார்க்குற வரைக்கும் தெரியாது. அப்போ ஒரு சில உணர்ச்சிகளை, ஒரு சில எல்லா உணர்ச்சிகளையும் கர்த்தர் எனக்குள்ளாக வச்சிருக்கிறாரு. அது நன்மைக்காக, என்னை சரியான வழியில் கொண்டு போகிறதுக்காக. இப்போ பயம் என்னை வேற வெளியே கொண்டு போகக்கூடாது. அந்த பயம் கர்த்தருக்கு நேராக கொண்டு போகணும். இங்கே பயத்தை பாருங்க, இந்த பதட்டத்தை பாருங்க. காற்றை கூட இருக்கிற கடவுளை பார்க்கல, ஆனால் அடிக்கிற காற்றை பார்க்குறாருங்க, அடிக்கிற புயலை பார்க்குறாங்க. போட்டில் சாதாரணமாக போனாவே தண்ணீர் நிரம்பும். அப்போ அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அடிக்கடி எடுத்து விடுவாங்க. ஒரு நாள் நாங்கள் வேளாங்கண்ணி பீச்சுக்கு போனோம். அதான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் போட்டிங் போனோம். லாஸ்ட் டைமும் அதான். என் அம்மா என்னுடைய மனைவி ஒரு ஆட்டி படைச்சிட்டா அன்றைக்கே. வாங்க வாங்க, அந்த கப்பல்காருக்கு பணம் வேணும்ல, ஏறுன்னு எல்லாரும் ஏற்றிட்டாப்புல. நாங்கள் பாட்டுக்கு ஏறிட்டோம். எங்கள் மம்மி வரலன்னு நினைக்கிறேன்ல, நாங்கள்லாம் ஏறிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் தூரத்தில் போன உடனே யாரும் பார்க்கல, நான் மட்டும் பார்த்தேன். அந்த கப்பலில் ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையை அந்த ஓட்டுறவன் அடைச்சிக்கிட்டு இருக்கிறான் காலில் வச்சுக்கிட்டு. அது வெளியில் சொல்லலை. ஆனால் அந்த அலைக்கு அங்கே புயல் வரல, எதுவும் வரல. சாதாரணமாக அந்த போட்டு அந்த அலைக்கு இப்படி 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 ஓடுது. அதுக்கு என் கையை பிடிச்சி அப்படி முறுக்கி நானே முதல் தடவை பயந்து போய் கிடக்கிறேன். என்ன காப்பாத்திக்கிறதே பெரிய விஷயம். அப்படி எப்பவா வந்து சேர்வோம். அப்புறம் பிடிச்சி கத்துன்னு கத்துனதாச்சு அவனை. அப்போ ஓட்டை வச்சுக்கிட்டு அதை சரி செய்யாமல் உள்ள தண்ணி வந்து என்ன நிலைமை அதை வச்சுக்கிட்டு கரெக்டாக வெறுங்கால், அந்த வெறுங்காலில் அந்த ஓட்டையை வச்சு பெரும் விரலை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறாரு, தண்ணி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி. ஏண்டா எங்கள் உயிர்னா அவ்வளோ பெரிய, அவ்வளோ உனக்கு லேசாகிடுச்சா? பயம் பாருங்க, பயம் நம்மளை என்னென்னலாம் செய்ய வைக்குது பாருங்க. சாதாரண அலைக்கே பயந்துட்டோம். இங்கே இந்த விஷயம் பாருங்கள், இந்த சீஷர்கள் அப்படி பயப்படுறாங்க. ஒன்றை மறந்துடுறோம், கடவுள் கூட இருக்கிறாரு அப்படின்றத மறந்துடுறோம். ஏன்னா கண்ணு அதை மறைச்சிடுது, மனசு அதை மறைச்சிடுது, பதட்டம் அதை மறைச்சிடுது, முக்கியமாக பயம் அதை மறைச்சிடுது. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அந்த இடத்துல அவர் அந்த ஒரு பக்கம் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அலைகள் படகை மோதிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தண்ணி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் 3 காஸ்பல்லையும் வாசிச்சிங்கன்னா எல்லாமே அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ எல்லாம் தண்ணியெல்லாம் உள்ளே வந்துட்டு, ஆனால் ஆண்டவர் மாத்திரம் எழுந்துடுறாரு. எல்லாரும் பதட்டமாக இருக்கும்போது இவர் காமாக எழுந்திருக்கிறாரு. அவருக்கு தெரியலையா அந்த ஆளை? சரி தூங்கிட்டு இருக்கிறார்ல, அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கன்னா ஃபுல்லு கம்ஃபர்டபுள் பெட்லேயே படுத்துக்கிட்டு இருப்பார். இல்லை, சாதாரண பலகை சாதாரண கட்டையில் படுத்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு தெரியும். ஆனால் எழுறாரு, எழுந்து அந்த காற்றையும் கடலையும் பார்க்குறாரு, அதட்டுறாரு. அதுக்குன்னு சொல்லி நீங்கள் போய் சொல்லிட்டாரு, ஸ்பீக் லைக் ஜீசஸ், போய் காற்றையும் கடலையும் போய் அதட்டு அப்படி அந்த மாதிரி லிட்ரலாக நான் சொல்ல வரல. ஆனால் அதுவும் நடக்கும். கர்த்தர் சில சூழ்நிலைகளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தில் எனக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார், நடக்கும். ஆனால் நான் நானாக போய் மாட்டிக்கிட்டேன், சிங்க குகையில் போய் மாட்டிக்கிட்டேன். சிங்கமே, தானியல் குகையில் சிங்கம் கடிக்காதது மாதிரி நீ என்ன கடிக்கக்கூடாது, நானாக போய் சிங்கத்தில் மாட்டிக்கக்கூடாது. ஒரு பாஸ்டர் அப்படி தான், முதல்ல நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல மேலே நடக்கிறோம் பாரு, வா வந்து பாருன்னு சொல்லி நடந்தார், போட்டு தள்ளிடுச்சு அவரை. இல்லை, சில ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கும் போது அவர் பாதுகாவலராக இருக்கிறாரு. ஸோ அப்போ நமக்கு ஞானம் வேணும். அப்போது புயல் அடிக்கும், அதில் சந்தேகமே இல்லை. நம்ம வாழ்க்கையில்
காற்று அடிக்கும், சந்தேகமே இல்லை. லாஸ் ஆகும், சந்தேகமே இல்லை. போகும், மோசம் போகும், இழப்புகள் நடக்கும், சந்தேகமே இல்லை. வரவே வராதுன்னு யாருமே 100% கொடுக்க முடியாது. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனே கண்டிஷன் அப்ளை போடுவான் உள்ளுக்குள்ளே. எல்ஐசி எல்லாருமே கண்டிஷன் அப்ளையோட தான் இருப்பாங்க, ஆனால் வெளியில் காமிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது வந்துடும், உங்களுக்கு இது வந்துடும். செத்த பிறகு எல்ஐசியில் இருக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஸோ இதெல்லாம் நடக்குது. நம்ம இல்லாத போது நம்ம குடும்பத்துக்கு அது யூஸ் ஆகும். சரி, அதை குறித்து நான் பேசலை. ஆனால் கவனிங்க, நான் என்னுடைய கவலைகள், சூழ்நிலைகள், போராட்டம், அலைகள், படகுகள் அலை மோதும் போது நான் எப்படி அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறேன். அவர் எழுறாரு, எழுந்து காற்றையும் கடலையும் அப்படியே அதட்டுகிறார். தைரியமாய், பதறாமல், பயப்படாமல், ஒரு டென்ஸ்டும், அந்த டென்ஸ்ட் முகம். என் முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரம் லைவ் ஆரம்பிக்க முடியல, ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என் முகத்தை பார்க்கணுமா இருந்துச்சு. அப்படியே அந்த பிரகாசம் அப்படியே எப்படிமா இருக்கும், கருமையான பிரகாசம். அது டென்ஸ்ட் ஆகிட்டு எதுவுமே பண்ண முடியாது ஆகிடும். பதறாத காரியம் செதறாது, பதறிட்டோம் எல்லாமே செதறிடும், தெரிஞ்சதும் தெரியாத போயிடும். அப்புறம் அலெக்ஸ், இது எனக்கு தெரியும். அலெக்ஸ் பதர் அப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், இப்படி பண்ணலாம் பாஸ்டர். ஆமாம், இது தெரியும், ஆனால் தெரியல. ஏன் அந்த நேரத்தில் தெரியல? ஏன்னா நான் பதட்டமாக இருந்தேன், பயந்துட்டேன், அந்த லைவ் ஆரம்பிக்க முடியல. எல்லாருடைய மொபைல் நம்பரையும் போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். ஆனால் கடைசியில் இது பண்ணலாமா பாஸ்டர், அது பண்ணலாமா பாஸ்டர், அவர் மெதுவாக பண்ணார். டப்புன்னு ஒரு 5 நிமிஷத்தில் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தெரிஞ்ச விஷயமே தெரியாமல் போயிடும், பதட்டமாக இருந்தோம்னா, பயந்து போனோம்னா. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவ்வளோ கூலாக எழுந்திருக்கிறாரு. ஸ்டே காம் வென் யூ ஆர் இன் த ஸ்டார்ம். என்னங்க, நீங்களும் நானும் புயல் மத்தியில் இருக்கும்போது பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். சுனாமி வருது, பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அங்கே போய் நிற்கக்கூடாது. ஒரு வீடியோ பார்க்குறேன், அங்கே ஒரு பெரிய அலை அடிச்சுக்கிட்டு அவனை வந்து அடிச்சுக்கிட்டு போகிறதுக்கு வருது. அவர் சும்மா பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நினச்சிட்டு இருப்பார், கடவுளை என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லை, என் உள்ளம் தைரியமாக இருக்கணும். எது நடந்தாலும் என் கூட, என் படகுல, என் வாழ்க்கையில் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அவர் சரி பண்ணுவார், அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அப்போ பேசணும், பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பார்த்து போல்டாக கடவுள் என் கூட இருக்கிறாரு. ஜெபத்தில் சொல்லணும், என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை காக்க ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன உன்னை தொடுறதுக்கு அவரை மீறி தான் என்னை தொடணும். அவருக்கு தெரிஞ்சு தான் என்னை நீ பார்க்கணும், அவர் அனுமதிச்சாதான் என்னை நீ தொடவே முடியும். அந்த ஒரு போல்டு, அந்த ஸ்பீக்கிங் வேணும் எனக்கு உங்களுக்கும். சரி, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. சரி, அது ஒரு பாயிண்ட் நம்ம கேட்கலாம். அடுத்தது 2வது ஜீசஸ். முதலாவது என்ன? ஸ்போக் போல்ட்லி, தைரியமாக பேசினார். சாரி. 2வது ஸ்போக் வைஸ்லி, அதாவது ஞானமாய் பேசினார். ஞானದಿಂದ ಮಾತಾಡಿದನು, ஞானமாக பேசுகிறாரு. இதில் எங்கப்பா ஞானத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் கவனிங்க, இங்கே ஒரு சம்பவம் நடக்கு. இயேசுவினிடத்தில் நான் இருந்திருந்தா, நான் என்ன சொல்கிறேன், நான் இருந்திருந்தேன்னா, இங்கே பாருங்க அவர் என்ன சொல்கிறாரு, மார்க் 4:10 வசனம் சொல்கிறது, அவர் அவர்களை நோக்கி, அங்கே போய் எழுப்பிட்ட பிறகு அவர் அவர்களை நோக்கி, ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? 2 கேள்வி கேட்குறாரு. என்னென்ன கேள்வி? ஏன்பா பயப்படுற, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு? இந்த கேள்வி நம்ம கேட்கலாமா? பக்கத்தில் வா, சொல்லுங்க. ஏன்பா பயப்படுற, ஏன் சிஸ்டர் பயப்படுறீங்க, ஏன் பிரதர் பயப்படுறீங்க, பிரதர் ஏன் பயப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு? இயேசு இடத்துல நான் இருக்கிறேன், அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், சீஷர்கள் இருக்கிறாங்க. எழுந்தன்னு வச்சுக்கோங்க, அவங்க பண்ண பிரச்சனைக்கு, ஏண்டா உனக்கு புத்தி இல்லை, கூட இருக்கிறேன்ல நான் பார்த்துக்கணும், உனக்கு தெரியாது, வெக்கமா இல்லையா உனக்கு, இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்து இருக்கிறிய. சிலர் அழுறதை பார்த்த உடனே நீ ஆம்பளை அழக்கூடாது அப்படின்னுவாங்க. அது என்னப்பா, அது ஆம்பளைக்கு ஒன்று பொம்பளைக்கு ஒன்று, அழுக எல்லாருக்குமே வரும், அழுதுடணும்.
அப்போ ஆம்பளை அழக்கூடாது, அது என்ன விஷயம்? என்ன நீ புதுசாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிற உலகத்துக்கு? அழுக, சோகம், கவலை, கண்ணீர்னா எல்லாருக்குமே வரும் தானே. அப்போ நான் அழக்கூடாது அப்படி முட்டிக்கிட்டு நிற்க முடியுமா? இல்லை. அப்போ நான் எழுந்து என்ன பண்ணுவேன்? அந்த சீசரை பார்த்து, வெக்கமா இல்லையா, புத்தி இல்லையா கொஞ்சம் கூட? இவ்வளோ பெரிய தடிமாடா வளர்ந்துருக்கிறியே, இத்தனை வருஷமா கடலில் நீ மீன் பிடிச்சல்ல, இத்தனை வருஷமா மீன் பிடிச்ச, இந்த மாதிரி அலை எவ்வளோ தடவை பார்த்துருப்பேன் நீ. சரி, நான் உன் கூட இருந்தேனே, விசுவாசத்தை நான் கற்றுக் கொடுக்கலையா உனக்கு? உனக்கு எத்தனை தடவை போதிச்சிருக்கிறேன், எத்தனை தடவை கற்றுக் கொடுத்துருக்குறேன், எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்க உனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன், கொஞ்சம் கூட புத்தி இல்லைன்னு தான் நான் கேட்பேன். ஆனால் இவர் பாருங்க ஞானமாக பேசுகிறாரு. அங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னா, ஏன் பயப்படுற, விசுவாசம் எங்கே போச்சு? இதுதான் ஞானமாக பேசணும். வேறு மாதிரி அவர் திட்டியிருந்தாருன்னா சீசர்கள் கை காலை விட்டுட்டு துண்டகான துணியகானு ஓட்டிருப்பாங்க, துண்டகான துணியகானு ஓட்டிருப்பாங்க. கடிந்து கொள்ளுகிறார், ஆனால் அதே சமயத்தில் ஞானமாய் கடிந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு நான் என் ஊழியர்களை, என் கூட இருக்கிற நபர்களை நான் கற்றுக்கணும், எப்படி நடத்தணும், எப்படி பேசணும், எப்படி திட்டணும். நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓ திட்டமாட்டார் இனிமேல் பாஸ்டர்லாம் நினைக்கக்கூடாது, திட்டுவேன். ஆனால் எப்படி திட்டணும்? கண்டிப்போடு, கண்டிப்பு, அந்த கண்டிப்பு எனக்கு உங்களுக்கு வேணும். பாருங்க, நான் பேசுகிற இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, எங்கள் மாமி ஒரு தடவை ஒரு வார்த்தை சொன்னாங்க, பெரியவங்க சொல்கிற வார்த்தை, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க? ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். நான் மற்றவர்களை பேசும்போது அந்த வார்த்தையை கவனத்தோடு, நிதானத்தோடு, ஞானத்தோடு நாம் பேசணும். அப்போ ஒரு வார்த்தை ஒருத்தரை கொல்லும், ஒரு வார்த்தை ஒருத்தரை வெல்லும். நான் பேசுகிற ஒரு வார்த்தை ஒருவரை கட்டும், அல்லது ஒருவருக்கு காயத்தை ஏற்படுத்தும். ஒருவர் காயத்தை கட்டும், இல்லைன்னா ஒருவருக்கு காயத்தை ஏற்படுத்தும். நான் பேசுகிறது, நான் பேசுகிற ஒரு வார்த்தை ஒருத்தரை விடுதலையாக்கும், அல்லது ஒருத்தரை சிறையில் அடைக்கும். நான் பேசுகிற ஒரு வார்த்தை அது உங்களுக்கு எனக்கு சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் அந்த வார்த்தை அவங்கள ஒருத்தரை விடுதலையாக்கும், ஆனால் ஒருத்தரை அப்படியே சிறையில் அடைச்சிரும். கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை மறக்க மாட்டாங்க. நான் பேசுகிற ஒரு வார்த்தை ஒருத்தரை ஆசீர்வதிக்கும், ஒருத்தரை சபிக்கும். ஞானம் எனக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ சொல்லலாமா, ஸ்போக் போல்ட்லி மாத்திரம் இல்லை, தைரியமாக பேசுங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எப்படி பேசணும்? வைஸ்லி, ஞானத்தோடு பேசணும். திட்டும்போது கோபம் கண்ணை மறைச்சிடுச்சு பிரதர், திடீர்னு பேசிட்டேன், திடீர்னு பண்ணிட்டேன், யோசிக்கவே இல்லை, அப்படியே கண்ணை மறைச்சிருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கதெல்லாம் விடாத, பண்ணுறது தெரியும், அதை கட்டுப்படுத்த முடியும். கோபம் கண்ணை மறைச்சிருச்சு, இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காரக்கூடாது. நான் எனக்கும் சொல்லிக்கிறேன், தெரியும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ என்ன நடக்கு? நான் பேசுகிறது ஒருத்தரை விடுதலையாக்கும், ஒருத்தரை சிறையில் வைக்கும். நான் பேசுகிறது ஒருத்தரை பலப்படுத்தும், அல்லது ஒருத்தரை பலவீனப்படுத்தும். நான் பேசுகிற ஒருத்தரை சமாதானப்படுத்தும், அல்லது ஒருத்தர் குழப்பத்திற்குள்ளே கொண்டு போகும். நான் பேசுகிற ஒரு வார்த்தை ஒருவருடைய உறவை சேர்க்கும், அல்லது ஒருவருடைய உறவை பிரித்து வச்சிடும். பேச்சு ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 12:18 சொல்லுகிறது, there is one who speaks like the piercing of a sword. தமிழில் வாசிக்கிறோம் பாருங்க, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். என்னவா? பட்டய குத்துகள் போல், இந்த ஷார்ப் ஸ்வோர்டு இருக்கு பாருங்க, அப்படியே ஒருத்தர் பேசுனாங்கன்னு சொன்னால் அந்த பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னால், வாழ்க்கையில் மறக்க முடியாத காயத்தை ஒருத்தர் மேலே ஏற்றி விட்டுரும். தப்பு பண்ணிட்டாங்க தான், உண்மைதான், அவங்க பிரச்சனை அவங்க மேலே தான். பட் ஆனாலும் அந்த சூழ்நிலையில் நாம் குத்துற அந்த கத்தி அவ்வளவு ஆழமாக இறங்கிடும். நாளைக்கு நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருப்போம், ஆனால் அந்த பேச்சு அந்த ஏதோ ஒரு ஓரத்தில்
உறுத்திக்கிட்டே இருக்கும். நீ அன்றைக்கி என்ன பேசணும்ல, கோபம்தான், ஆனால் இந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ணிட்டியே, இந்த வார்த்தையை நீ பேசிட்டியே. நல்லா பேசிக்கிட்டு இருப்போம், அப்புறம் அதுக்கப்புறம் உறவா ஒன்றா தான் இருப்போம், அதுக்கப்புறம் ஒன்றா சாப்பிடுவோம், ஒரே வீட்டில் இருக்கலாம். ஆனால் அந்த ஆழமான அந்த வார்த்தை கத்தியில் இறங்குனது போல் ஆழமாக உள்ள நிற்கும். அதை சொல்லிட்டியே, இதை சொல்லிட்டியே. ஆனால் ஞானமுள்ளனுடைய வார்த்தையோ நாவோ ஔஷதம், என்ன மருந்து, அது மெடிசனா. ஹல்லேலூயா, அது மெடிசன் என்று சொல்கிறது. நிதானமாய் பொறுமையாய் இயேசு பேசினார். டைம் சரியாக தெரிய மாட்டேருக்கு, என்ன டைம் எதுறது? 9 மணி 9:30 இல்லைங்களா? ஓகே ஓகே. ஸோ அப்போ நம்ம ஞானத்தோடு பேசணும். ஒருத்தர் இப்படியாக சொன்னார் பாருங்க, யூ கேன் சேஞ்ச் யுவர், உங்களுடைய உலகத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வார்த்தையை மாற்றணும். ஒருத்தர் சொல்கிறார், ரிமெம்பர், இது ஆண்டோடைய வசனத்திலையும் இருக்கிறது, ரிமெம்பர் டெத் அண்ட் லைஃப் ஆர் இன் த பவர் ஆஃப் த டங். உங்களுடைய வாழ்க்கையில் மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இன்னொருத்தர் சொல்கிறார் பாருங்க, நாக்குக்கு நம்ம சொல்லுவோம் நரம்பு இல்லை அப்படின்னு சொல்லி, இவர் சொல்கிறாரு நாக்குக்கு எலும்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எலும்பு இல்லைனாலும் அந்த நாக்கு ஒருத்தருடைய ஹார்ட்டை குத்தி பிரேக் பண்ணிடுமா. எலும்பு இல்லை, எலும்பில் தானே குத்த முடியும். அந்த காலத்துலலாம் எலும்பில் தான் போட்டு எல்லாத்தையுமே கத்தி செஞ்சு பண்ணாங்க சம காலத்தில். அப்போ அப்படி அந்த நாக்கில் நரம்பு இல்லை, எலும்பு இல்லை தான், நாக்கு நரம்பு இல்லை, எதான் பேசிடுவா அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ எலும்பு இல்லை நாக்கில், ஆனால் நாக்கில் பேசுகிற ஒரு வார்த்தை ஒருத்தருடைய ஹார்ட்டையை குத்தி கிழிச்சிடும் அப்படி சொல்கிறார் ஒருத்தர். உங்களுக்கு தெரியும், நாவில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது கத்திக்கு சமமாக இருக்கிறது. ரத்தம் இல்லாமல் ஒருத்தரை சாகடிச்சிருமா. ஸோ அப்போது நம்ம வைஸ்லி ஞானத்தோடு, புத்தியோடு, கவனத்தோடு, நிதானத்தோடு, விவேகத்தோடு பேசுவது மிக 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 அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, நான் சீக்கிரம் முடிக்கிறேன், மூன்றாவதாக ஸ்போக் ஃபெர்வென்ட்லி, உருக்கமாக பேசினார். கனிகரதின் தான் நினைக்கிறேன் அதுக்கு கன்னடாவில், உருக்கமாக பேசினார். இயேசு உருக்கமாக பேசினார். இதில் நம்ம ஆழமாக தான் கவனிக்கணும். மேலோட்டமாக வாசித்தா ஆண்டவர் அந்த இடத்துல கோவப்பட்டார்னு தான் தெரியும். பாருங்க, இந்த வார்த்தையை சீஷர்கள் இடத்துலேருந்து நீங்கள் கேளுங்க. மத்தேயு 8:23-27 வரைக்கும், 26 மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், விட்டுருவீங்களா நான் சும்மா? அற்ப விசுவாசிகளே அப்படின்னு உங்களை பார்த்து வெளியில் உங்களுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணும்போது சொல்கிறேன். எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? ஏன் பயந்து சாகுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் மனது எப்படி இருக்கும்? இப்போ சீஷர்களுடைய மனது எப்படி இருந்திருக்கும் இந்த வார்த்தை கேட்கும்போது? ஆனால் சீஷர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன நான் பார்க்குறேன் இதில், அந்த கோபத்தில் ஒரு உருக்கம் இருந்தது. என்ன இருந்துச்சு? இயேசு படுகிற அந்த கோபத்தில், அதாவது உரிமையோடு உருக்கத்தோடு அந்த கோபப்படுறாரு. ஏன்பா இவ்வளோ நாள் நான் நடத்திட்டு வந்தேன்னு தெரியலையா உனக்கு? என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்த உனக்கு தெரியலையா? விஷயம் தெரியலையா? ஏன் உன் விசுவாசம் எங்கே போச்சு? 2வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஏன் இப்படி பயப்படுங்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஸ்போக் ஃபெர்வென்ட்லி, உருக்கமாக பேசணும். நானும் நீங்களும் வெறுப்போடு பேசக்கூடாது. கோபம் வேற, வெறுப்பு வேற. உள்ளுக்குள்ள ஒருத்தர் மேலே வெறுப்பு வச்சுக்கிட்டு நான் பேசணும்னு சொன்னால் அது தெரிஞ்சிடும். ஆனால் கோபத்தை நான் நல்ல விதத்தில் கொண்டு போகல. ஆனால் கோபத்தில் ஒரு உருக்கம் உண்டு. பாருங்கள், பெரியவங்க என்னை உங்களை திட்டுறாங்க, என் ஆசிரியர் என்னை திட்டுறாரு, ஒரு மாணவனை திட்டுறாரு. எதுக்கு திட்டுறாங்க? கண்டிக்கும் போது அந்த கண்டிப்புக்குள்ள என்ன நடக்கு? என் மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ட்ரிக்டாக இருக்கிற நம்ம, என் மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டும்.
தகப்பனும் தாயும் பிள்ளைகளை கண்டிக்கிறோம். பிரம்பை கையாளாத தகப்பன் தன் மகனுக்கு துரோகம் செய்கிறான்னு சொல்லி நீதிமொழிகளில் சாலமன் சொல்கிறாரு. அப்போ நான் கண்டிக்கிறேன், பிரம்பை எடுத்து அடிக்கிறேன், பெல்ட் எடுத்து பீன்னு பிச்சிடுறேன் நான் என் பிள்ளைங்களை. ஆனால் அந்த அடியில், அந்த கோபத்தில் என்ன அடங்கியிருக்கு? ஒரு உருக்கம் அடங்கியிருக்கு. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் அடங்கியிருக்கு. நாளைக்கு நான் இருக்க மாட்டேங்க, நான் இல்லாமல் நீ வாழணும், அதாவது சரீர பிரகாரமாக இயேசுவை குறித்து சொல்லும்போது. அப்போ நான் சொல்கிறேன், என் பிள்ளைகளை நான் வளர்க்குறேன். என் பிள்ளைகளை வளர்க்கும் போது நான் எப்படி வளர்க்கணும்? தைரியமாக. இப்போ நான் நாளைக்கு இவ்வளோ எல்லாமே உனக்கு காமிச்சிக்கிட்டு இருந்துகிட்டே இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் நான் உன் கூட வரமாட்டேன். கற்றுக்கோ விசுவாசத்தை, பயப்படாமல் நடந்துக்கோ. இந்த கோபத்தில் ஒரு உருக்கம் உண்டு. பாஸ்டர் திட்டுறாங்க நம்மளை, அதான் நான் அப்போவே சொன்னேன் வரேன்னு சொல்லி. பாஸ்டர் நம்மளை திட்டுறாங்க. ஒரு பாஸ்டர் யாருன்னா ஒருத்தர் திட்டா போதும், மனுஷ பயப்புள்ள அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வரமாட்டேன், வரவே மாட்டேன். ஏன் அப்பாவை என்ன திட்டுனதில்லை? நீங்கள் என்ன திட்டுவீங்களா? ஊழியக்காரங்க கூட பாருங்கள், நான் சொல்கிறேன், நான் இத்தனை 25 வருஷத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 25 வருஷத்தில் விசுவாசிகள் மத்தியில் கூட ஊழியம் பண்ணிடலாம், அந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஊழியம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஐயோ லைவில் போதே. அப்போ விசுவாசிங்க சிலர் நிற்க மாட்டேங்கிறாங்க நம்ம கூட. ஊழியக்காரங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. விசுவாசிங்க நம்ம கண்டிக்கிறது எதுக்கு? சபைக்கு வரல போன வாரம், ஏன் வரலமா? ஒரு நாள் ஒருத்தரை கேர்சல்ல விசாரித்தேன். எல்லாரும் வச்சு ஏன் வரல? ஓ அப்படியா, அது விஷயமாச்சு. இந்த விஷயம் வராது தெரிஞ்சு போச்சு. ஏன் என்ன எல்லாரும் முன்னாடி கேட்டார் அவரு? எனக்கு அவமானமாக போயிடுச்சு. பா நீ நல்லா இருக்கணும், நீ வளரணும். என் கோபம் அதுதான், அது சாதாரணமாக தான் நான் கேட்டேன். இப்போ இங்கே இவர் பேசுகிறாரு, சீசர்கள் அப்படி பார்த்துட்டு அற்ப விசுவாசிகள் நான் சொல்கிறேன், தேவையில்லை நீ இனிமேல் எனக்கு. கப்பலில் உன் கூட வந்தது ஏன் தப்பு? ஏன் தப்புயா? நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு வந்தேன் பார்த்தியா, ஏன் தப்பு? பாஸ்டரை பார்த்து அதான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு அங்கேருந்து வந்தேன், இங்கேருந்து வந்தேன், அந்த ஊர்லேருந்து வந்தேன், இந்த ஊர்லேருந்து வந்தேன், ஏன் தப்புயா? ஏன் தப்பு? என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன், அதப்பா விசுவாசிகளே, வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? அதில் ஒரு உருக்கம் இருந்தது. சிலர் பாஸ்டருங்க அந்த உருக்கெல்லாம் கிடையாது. சிலரை சொல்கிறேன் நான், அதுக்குன்னு அங்கே நான் சொல்கிறேன் அந்த உருக்கெல்லாம் கிடையாது. சில பாஸ்டருங்களாம் உருக்கத்தில் பேசுறதில்ல, மாடு மேய்க்கிற மாதிரி தான் மேய்ப்பாங்க. விசுவாசிங்களாம் ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி தான் மேய்க்கிறாங்க. வாங்க அங்கேப்போ பிரசங்கத்திலே அப்படி தான் சில டைமில் சொல்லிடுறாங்க. நான் பயந்து பேசுகிறேன், எங்கேயாவது விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி. போன வாரம் ஒரு ஃபேனு போடணும்னு சொல்லி ஏதோ செஞ்சுட்டுக்கிறேன். இங்கேருந்து இப்படி கூப்பிட்டுக்கிறேன், எனக்கு தெரியல, எனக்கு எப்படி கூப்பிட்டோன்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கு எங்கள் அம்மாவும் என் மனைவியும் வச்சு செய்வாங்களா என்ன? அப்படி கூப்பிடக்கூடாது. என்னம்மா எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணேன், நான் பயந்துட்டேன், வேறு ஏதோ செஞ்சுட்டேனோ, வேறு ஏதோ செஞ்சுட்டேன் போலன்னு சொல்லி பயந்துட்டேன். அப்படி என்னம்மா பண்ணேன் நான்? இல்லை இப்படி கூப்பிட்டீங்க, அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஐயோ அப்படியா கூப்பிட்டேன், சாரிம்மா மன்னிச்சிடுமா, இனிமேல் செய்ய மாட்டேன். அப்படி பயந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. சிலருங்க அப்படி கிடையாது. கூப்பிடுறத நீ வா போ, இல்லாத போது அதுங்க, விசுவாசிங்க இருக்கும்போது வாங்க, இல்லாத போது அதுங்க இதுங்க, அதை விட்டுடு இதை விட்டுடு, போனா போட்டோம். ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரல, விசாரித்தோம், போனா போட்டோம், அதை விட்டுடு, அதை விட்டு தொலை. எத்தனை தடவை பின்னாடி இருக்கிறது? இப்படியெல்லாம் நடக்குது. ஸோ நமக்கு தெரியும் அவங்க வெறுப்போடு திட்டுறாங்களா, அல்ல கோபத்தோடு திட்டும்போது அந்த கோபத்தில் உருக்கம் இருக்கிறதா, இல்லை நல்லா இருக்கணும்னு சொல்லி திட்டுறோமா? கொட்டு வாங்கினாலும் மோதிர கொட்டில் கொட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. இல்லை பெரிய ஆளுகிட்ட திட்டு வாங்கணுமோ, சின்ன ஆளுகிட்ட திட்டு வாங்க மாட்டோமோ? நம்ம ஒரு என்னையும் உங்களையும் ஆண்டு ஒரு மண்ணை தான் மண்ணில் தானே படைச்சிருக்கிறாரு. மனசு இடம் கொடுக்கலன்னு சொன்னால், என் மனசை உழுவதற்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னால், உள்ளகிற கல் மண்ணெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்து போடலன்னு சொன்னால்
என்னில் ஆண்டவர் உழவு செய்ய முடியாது, என்னில் ஆண்டவர் விதைக்க முடியாது. எங்கள் காட்டில் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் இருக்குது, ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டை நாங்கள் உளறோம், எப்பா ஏன்டா போனான்னு ஆயிடுச்சு என் தாத்தா கூட. அந்த கல்லை எடுத்து போடுறோம், அந்த பாறையை எடுத்து போடுறோம், அந்த நிலம் நம்மளுக்கு சொந்தம். அந்த கல்லை தூக்கி போடு, அதை போடு, ஒரு கிணறை வெட்டு, உயிரே போய் வந்துச்சு அந்த சின்ன வயசில் வெயிலில். அதெல்லாம் செஞ்ச பிறகு அங்கே விவசாயம் செய்ய முடியுது, இல்லைன்னா செய்ய முடியாது. இப்போ என்னையும் ஆண்டவர் உங்களையும் கண்டிக்கும் போது வலிக்கும் தான். ஊழியர்கள் கண்டிக்கும் போது, அப்பா அம்மா கண்டிக்கும் போது, அப்பாவும் அம்மாவும் ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படியே ஹீரோ மாதிரி பார்ப்பார் பையன். அவர் காலேஜுக்கு போன உடனே அவர் தான் வில்லன் ஆவார். ஆனால் என்னைக்கு தெரியுமா கடைசியில் தெரியுமா, அவன் கல்யாணம், அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தவர் தான் தெரியும், ஏன் அப்பா எவ்வளோ நல்லவர், இன்னைக்கு தான்ப்பா தெரியுது எனக்கு, ஐயோ அவர் இருக்கும்போது பார்க்காம விட்டுட்டேனே. இப்படிலாம் நம்ம தோணுது நமக்கு. ஸோ கண்டிப்பு அதில் உருக்கம் இருக்கும்போது அந்த உருக்கம் இயேசுக்கிட்ட இருந்துச்சு. அதான் ஸ்போக் ஃபர்வெண்ட்லி, சொல்லாமா, ஸ்பீக் லைக் ஜீசஸ். நீங்கள் நானும் ஒருத்தர் கண்டிக்கிறேன்னு சொன்னால் எப்படி கண்டிக்கணும், அந்த உருக்கத்தோடு கண்டிக்கணும். இவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு கண்டிக்கக்கூடாது, இவன்லாம் மேலே வரமாட்டான் அப்படின்னு கண்டிக்கக்கூடாது, இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு கண்டிக்கக்கூடாது. இல்லைப்பா டைம் இருக்குது, இன்னும் சாகிற வரைக்கும் டைம் இருக்குது, கற்றுக்கொள்ள சாகிற வரைக்கும் டைம் இருக்குது, நான் கற்றுக் கொடுக்கணும். சொல்ல என்னை மீறி உங்களுக்கு எதனா நடந்துருமா, என்னை தாண்டி உங்களுக்கு எதனா நடந்துருமா என்கிற அந்த உருக்கம் அவருக்குள்ளே இருக்குது. அதனால தான் கண்டிக்கிறாரு. நாம் இன்றைக்கி நம்ம நிறைய பேரை திட்டுறோம், கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கவனத்தோடு ஆண்டவர் எப்படி பேசினாரோ அதை போல் நானும் நீங்களும் பேசணும். ஸோ அதனால் பாஸ்டர்ஸ், விசுவாசிகள், தாய் தகப்பன்மார்கள், பெரியவங்க உங்களையும் என்னையும் கண்டிக்கும் போது நான் சொல்கிறேன், அங்கே நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வளர உங்களுக்கு நீங்கள் நான் தான் தடையை போட்டுக்கிட்டேன். அவர் கண்டிக்கிறாரு, எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நான் போயிட்டேன்னு சொன்னால், இந்த சீஷர்கள் போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அங்கேயே அவங்களுடைய விஷயம் ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும். இப்போ நானும் நீங்களும் உங்களை கண்டிக்கிறேன். இப்போ விசுவாசியாக ஒரு ஊழியராக நான் உங்களை கண்டிக்கிறேன், ஒரு அப்பா அம்மாவாக என் பிள்ளைகளை நான் கண்டிக்கிறேன், ஒரு ஆசிரியராக ஒரு டீச்சராக என்னுடைய மாணவர்கள் நான் கண்டிக்கிறேன்னு சொன்னால் அந்த கண்டிப்பில் ஒரு உருக்கம் இருக்குன்னு சொன்னால் அது நல்லதுக்கு அக்கறை இருக்குது, அதில் ஒரு கரிசனை இருக்குது, அதில் ஒரு அக்கறையோடு கண்டிக்கிறேன்னு சொல்லும்போது அதில் நீங்கள் கேட்டு நான் கேட்டு வளர்ந்தேன்னு சொன்னால் அதில் பலனை நாம் காண்போம். ஏன்னா நான் பார்த்துருக்குறேன், என் பாஸ்டர் கூட 25 வருஷம் ஊழியம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு கண்டிப்புக்குள்ளே நான் இருந்திருப்பேன், எவ்வளவு தடவை அவர் என்னை கண்டிச்சிருப்பார். அதுக்கு நான் தப்பே செய்யாமல் வரல. நான் எவ்வளவு தடவை அவருக்கு எத்தனை தொந்தரவு கொடுத்துருப்பேன், எத்தனை தடவை அவருக்கு பிரச்சனை கொடுத்துருப்பேன், எத்தனை தடவை அவரை இஷ்டம் இல்லாமல் பேசியிருப்பேன், எத்தனை தடவை அவரை வேறு மாதிரி நினச்சிருப்பேன். ஆனால் எத்தனை தடவை அவர் என்னை கண்டிச்சார், இன்னொரு வாய்ப்பு. ஆனாலும் ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு அந்த கனெக்ஷன், அந்த உருக்கம், அந்த லவ் பாண்டிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ 25 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி கல்யாணம் ஆகுது, 20 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணுறாப்புல, 10 நாளுக்கு மேலே கல்யாண வாழ்க்கை முடிஞ்சிருது. ஏன்னா ஒன்றா இருக்கிறது முடியறதில்ல. கணவன் மனைவி உறவுகளேயே பெரிய உறவுன்னு கடவுள் சொல்கிறாரு, உருக்கமான உறவன் அதையே முடிச்சு விட்டு போயிடுறாங்க. நம்ம நண்பர்களில் 20 வருஷமாக என்கிட்ட இருக்கிற நண்பர்கள் இப்போ இல்லை. என் வழி வேறே ஆயிடுச்சு, என் ஊழியம் வேறே ஆயிடுச்சு. அந்த எப்பயாவது பேசிக்கிறோம், ஆனால் அந்த ஒரு முதல்ல இருந்த அந்த பாண்டிங் இல்லை. ஏன் மாறி போயிடுச்சு எல்லாம். சில விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம கூட இருக்கிறதுக்கு ஆகிறதில்ல. அப்போ பாஸ்டர் ஒரு ஊழியன், ஒரு பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஒரு மாணவன், ஒரு ஆசிரியர், ஒரு அப்பா பிள்ளை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தோடு அந்த கண்டிப்புக்கு, ஒருவேளை நான் சொல்கிறேன் கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, அடிமைகளே உங்கள் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறாரு.
யாருக்கு சொல்றாரு தெரியுமா? அடிமைகளாக இருந்தாலும் கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. அடிமைத்தனத்தில் இருக்கும்போது நீங்க கீழ்ப்படி, ஏன்னா அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. அவர் யாரெல்லாம் உங்களுக்கு எனக்கும் தலைவராக வச்சிருக்காங்களோ அதை அடங்கி இருங்கன்னு சொல்றாரு. காலம் வரும், யாரும் உங்களை பொத்தி கீழே வச்சிட முடியாது, மேலே வந்துடுவோம், வர வச்சிருவார். ஏன்னா நம்மளை பொத்தி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் என்னையும் உங்களையும் உயர்த்த, தூக்க, தலையை நிமிர்த்த ஒரு தேவன் கூடவே இருக்கிறாரு. ஸோ அது மாத்திரம் மாறவே மாறாது. அது என்னைக்காவது சரி செஞ்சிருவார். ஆனால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், கண்டிப்புக்கு அடங்கி இருக்கணும். அப்போ இன்றைக்கி நான் என் பாஸ்டர் நினச்சி பார்க்குறேன், இன்றைக்கி என் பெரியவர்களை நினச்சி பார்க்குறேன், என்னை ஊழியத்தில் நடத்தின என்னுடைய சித்தி, என்னுடைய எல்லாரையும் நினச்சி பார்க்குறேன். என்ன, அவங்க ஒரு நாள் என்னை கண்டித்து அந்த கண்டிப்புக்குள்ளே நான் இருந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் என் பாஸ்டர்கிட்ட சொல்லி தான் நான் வெளியே வரேன். இன்றைக்கி ஒரு நிமிஷம் பாஸ்டர் விசுவாசி உறவு உடஞ்சி போயிடுது. என் பாஸ்டர் சொல்லுவார், சபையெல்லாம் கிள்ளுக்கீரை ஆயிடுச்சு. என்ன கிள்ளுக்கீரை ஆயிடுச்சு. டப்புன்னு உடச்சி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை, ஆனால் அப்புறமா பாஸ்டர் விசாரிக்கல, அது பண்ணல, நமக்கு கஷ்டம் இல்லை. எங்கே விசாரிக்கணும் எங்கே விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊழியர்களுக்கு ஞானத்தோடு ஆண்டவர் நடத்துகிறாரு. சிலர் வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துருவாங்க. சில பாஸ்டருங்க அவங்க கூட சாப்பிடணும், அவங்க கூட தண்ணி குடிக்கணும், அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கணும், மணிக்கணக்காக விசுவாசியம் கூட இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் போகிறதே இல்லை. ஸோ அப்போ இதில் ஆண்டவருடைய கண்டிப்பை வாங்கி நம்மளும் நடக்கிறோம். சொல்லமா, அவர் எப்படி பேசினார்? தைரியமாய் பேசினார். அதை போல் நானும் தைரியமாக பிரச்சனைகள் மத்தியில் பேசணும். அவர் எப்படி பேசினார்? ஞானமாய் பேசினார். நான் பேசுகிற ஒரு வார்த்தை கொல்லும், ஒருத்தரை வெல்லும், ஒருத்தரை காயப்படுத்தும், ஒருத்தரை கனப்படுத்தும், ஒருத்தரை காயத்தை கட்டும். இப்போ ஞானமாய் நான் பேச வேண்டும். மூன்றாவதாக, நான் பேசுவது உருக்கத்தோடு பேசணும். நிறைய விஷயம் இருக்குது இந்த சப்ஜெக்டில், இவ்வளோ தான் நான் பார்க்க முடியும் இந்த நேரத்தில். ஆனால் ஆண்டவர் எப்படி இன்னும் என்னென்னலாம் பேசினார் அதெல்லாம் விவரிச்சேன்னு சொன்னால் இந்த ஒரு நாள் பத்தாது. பரிசேயர்கள்ட்ட சதுசேயர்கள்ட்டலாம் பதில் சொல்கிறாரு. எனக்கு கேள்வி கேட்க வரவங்களாம், எனக்கு இன்றைக்கி பாஸ்டர்களை கேள்வி யாருன்னா கேட்டாங்கன்னா, நீ யாரா என்னை கேட்குறதுக்குன்னு கேட்டுருவோம். ஆனால் சதுசேயர்களும் ஆசாரியர்களும் வந்து கடவுளை மடக்கிறதுன்னு கேள்வி கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு போகிறாரு. அவ்வளோ பேஷன்ஸாக பதில் சொல்லிட்டு போகிறாரு. நிறைய இருக்குது அவரை குறித்து பார்க்கணுன்னு சொன்னால். கர்த்தரை போல் பேசுங்க. சொல்லமா, யாரை போல்? இயேசுவை போல் பேசுங்க. சொல்லமா, ஸ்பீக் லைக் ஜீசஸ். இன்னொரு தடவை சொல்லிக்கலாமா? ஸ்பீக் லைக். ஒரே ஒரு தடவை பக்கத்தில் இருக்குன்னு பார்த்து சொல்லலாமா? யாரை போல்? இயேசுவை போல் பேசிடலாம்.